வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இட்ஸ் கிங்ஸ்லி ஹியர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, லொயோலா காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து யூஜி வந்து பிஷப் கீப்பர் காலேஜில் படித்தேன். இப்போ பிஜி வந்து லொயோலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன்னு என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த பிஜி அட்மிஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ், அட்மிஷனோட ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு காலேஜ்லேருந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் வந்து வந்துச்சு. அதாவது இன்றைக்கி தான் வந்துட்டு ஆன்லைனில் அட்மிஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும், இன்னையோட க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எங்கள் காலேஜ்லேருந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டீஸ் வந்தது. ஸோ அந்த நோட்டீஸோட பிக்கை நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா May 1 அன்றைக்கி ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, May 1 அன்றைக்கி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சிட்டு என்னோட டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு காலையில் 10 o'clock போல் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் ஆகிடுச்சு. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நான் உள்ளே போய் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். அதாவது யூசர் நேம், அதுக்கப்புறம் நேம் என்ன அந்த மாதிரி கேட்டுச்சு, மெயில் ஐடி கேட்டுச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஃபில் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு லொயோலா காலேஜ் வந்து அஃபிஷியலாக ஒரு மெயில் வந்தது. அதாவது உங்களோட யூசர் நேம் இது தான், உங்களோட பாஸ்வேர்டு இது தான் அப்படின்ற மாதிரி எங்கள் காலேஜ் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு ஒரு மெயில் பண்ணாங்க எனக்கு. ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாகின் பண்ணி திருப்பி உள்ளார போனேன். உள்ளே போனதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு நமக்கு நார்மலாக எல்லா காலேஜும் கேட்குற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஆக்குபேஷன் என்ன, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு யூஜி டாக்குமெண்ட்ஸ், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேப்டிசம் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஓகேன்ற பட்டன் கிளிக் பண்ணோன்னே நமக்கு அஃபிஷியலாக வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பரோட ஒரு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அதோட சேர்த்து ஒரு ஹால் டிக்கெட்டும் நமக்கு வரும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஹால் டிக்கெட்டில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி நம்மளோட நேம் இருக்கும், நமக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். இல்லைனா எக்ஸாம் டேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து பிக் வந்து என்கிட்ட இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்கான்னு தெரியல, பட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும். ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்துட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு எங்களுக்கு May 27 அன்றைக்கி உண்டு அப்படின்ற மாதிரி அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம வரும்போது அந்த ஹால் டிக்கெட்டு கொண்டு வரணும். அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி காலேஜ்லேருந்து அஃபிஷியலாக வந்துட்டு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ், காலேஜ்லேருந்து நமக்கு அஃபிஷியலாக வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்து அந்த டேட்டு டைமிங்லாம் வந்து வந்ததுக்கப்புறமா நமக்கு ஹால் டிக்கெட் ஃபர்ஸ்ட்டு வந்தது தெரியுமா. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டே நம்ம திருப்பி போய் நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனோன்னா அந்த ஹால் டிக்கெட்டே வந்து அப்டேட் ஆகி அதில் நம்மளோட நேமு, டைமிங், நமக்கு எந்த ரூம் நம்பரில் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அது எல்லாமே மென்ஷன் ஆகி நமக்கு வந்துடும். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபோட்டோ ஓட்டிட்டு நம்ம அன்றைக்கி போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஸோ அன்றைக்கி டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடந்தது, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நெக்ஸ்ட் இன்டர்வியூ, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் வந்து பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் vlog அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு vlog பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் அந்த ஐகேட்டில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் see in the next video. பாய். ரீசெண்டாக வந்துட்டு லொயோலா காலேஜுக்கு பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போயிருந்தேன். ஸோ அதில் செலக்டடாக இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ நான் என்ன நடந்துச்சு அப்படின்றத கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட் பண்ணுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. வந்துருச்சு லிஸ்ட்டு. வாங்க வாங்க வாங்க. எதிர்க்கு இருக்கு மொபைல் மாட்டேங்குது. வந்துருச்சு வந்துருச்சு.
நானும் இன்னைக்கு வேலை ஃபைனலி மக்களை நானும் லோயலா காலேஜில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ காய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லோயலா காலேஜில் செலக்ட் ஆனதுக்கு ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வந்து இப்போ வெளியே தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா காவேரி பிரிட்ஜுக்கு தான் போனோம். ஆக்சுவலி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மெரினாவோ அந்த மாதிரி திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு காவேரி பிரிட்ஜு தான். ஸோ அங்கே போய் நின்றுட்டு அப்படியே ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கற்று பேசிட்டு அப்படியே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த கிளிப் தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல். ஆக்சுவலி இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த கடை தெரியும். பட் பெரியவங்களுக்கு இந்த கடை தெரியுமான்னு தெரில. ஆக்சுவலி பட் இது ரொம்ப திருச்சியில் ஃபேமஸான ஒரு கடை தான். ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து தெப்பக்குளம் சைடில் இருக்குது. ஸோ சொன்னோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம் பாதி பேருக்கு. ஸோ திருச்சியில் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டிராஃபிக் ஜாமுக்கு தான் போனோம். ஸோ செம்ம கும்பலாக இருக்கும் எப்போ போனாலும். ஸோ நாங்கள் போனப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட கடையில் ரொம்ப ஸ்பெஷலானது பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு வந்துட்டு 3 விதமாக கிரேவி கொடுப்பாங்க. ஸோ அதான் ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அதே தான் நாங்களும் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு பரோட்டாவை 3 விதமான கிரேவிலேயும் சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடையில் வந்துட்டு சிக்கன்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் டைப்பில் செய்வாங்க. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் சிக்கன்ஸ் தான் நாங்கள் வாங்கினோம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு 4-5 பேர் போனதுனால நிறையா வாங்கினோம். ஸோ அதோட நேம்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதோட பிக்சர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ காய்ஸ் இங்கே சாப்பிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் திருச்சியில் ஒரு ஃபேமஸான ஒரு கடை தான். ஆக்சுவலி நான் வந்து எல்லா கடைக்கும் வந்து ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஆக்சுவலி இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. இதுவும் திருச்சியில் வந்து ஒரு நல்ல கடை தான், செம்மையான கடை. பாலக்கரையில் வந்துட்டு சர்பத் கடை அப்படின்னு சொன்னாலே பாதி பேர் இந்த கடை தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போ போனாலும் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த கடைக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ் இதுதான் அந்த கடை. ஸோ நாங்கள் போனப்போ செம்ம கும்பலாக இருந்துச்சு. நாங்கள் இத்தனைக்கும் நைட்டு 9 மணிக்கு மேலே தான் போனோம். ஸோ அப்போயும் கும்பலாக தான் இருந்துச்சு. ஸோ போயிட்டு நாங்களும் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி இந்த கடை பார்த்திங்கன்னா நியர்லி 70 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது தாத்தா தான் சர்பத்லாம் போடுவார். செம்ம ஃபாஸ்ட்டாகவும் போடுவார், சூப்பராகவும் போடுவார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு சர்பத்து, லெமன் சோடா அதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்களும் அங்கே குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். Hi please. Hi please. ஒரு ஹாய் விபின் ஒரு ஹாய் சொல்லு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஸோ அப்படியே சர்பத் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருச்சியில் ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீடா கடைக்கு தான் போனோம். ஸோ இதுவும் ரொம்ப ஃபேமஸ் தான். இந்த கடையும் திருச்சியில் பீடானாலே எல்லோரும் இந்த கடை தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே ரொம்ப ஃபேமஸானது ஒரு பீடா பார்த்திங்கன்னா ஐஸ் பீடா. இங்கே வந்து நிறைய விதமான பீடாஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட் பீடா அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஆனால் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்துட்டு ஐஸ் பீடா தான். ஸோ அந்த ஐஸ் பீடா தான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனோட கிளிப்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதான் அந்த ஐஸ் பீடா. இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கிளிப்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டாச்சு. நான் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடல. ஸோ அதையும் சாப்பிட்டா வயிறு திருப்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வழியில் புத்தூர் 4 ரோட்டில் வந்துட்டு திஷாதீபக் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அருண் ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ அங்கே தான் போனோம். ஸோ ஆளுக்கு வந்துட்டு ஒரு கோன் வாங்கிட்டு ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. ஸோ ஒரு வழியாக டிராஃபிக்கெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட டைம் வந்துட்டு 10:45 கிட்ட ஆகிடுச்சு. அப்போயுமே செம்ம டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நாங்களும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். see you also in the next video. Until then, tata, bye bye, see you. And the signing off from Kingsley.